அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் 40 நாட்கள் நீடித்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதில் இரு நாடுகளிடையே பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனை அடுத்து ஈரானுக்கு நெருக்கடி தரும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டன. மேலும் ஈரான் நோக்கி பயணித்த சரக்கு கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்தது. இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இரு நாடுகளுக்கிடையே 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள பாகிஸ்தான் தீவிரமாக முயற்சி செய்து வரும் நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை கூடுதலாக ஒரு நாள், அதாவது இன்றுடன் நீடித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார். தற்காலிக போர் நிறுத்தம் இன்றுடன் முடிவடைகின்ற நிலையில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் ஒருங்கிணைந்த அமைதி திட்டத்தை முன்வைக்கும் வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டாலும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவது தொடரும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த போர் நிறுத்த நீடிப்பு முடிவு சர்வதேச நாடுகளிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்தத்தை நீடித்ததற்காக ட்ரம்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டது. போர் நடவடிக்கை என்றும் மிரட்டல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என ஈரானுக்கு தெரியும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார்.